குட் ஈவினிங் எவ்ரி ஒன். செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ வந்து என்னால் இப்போதைக்கு ஆன் பண்ண முடியல, இங்கே கொஞ்சம் மழையாக இருக்குது. ஸோ அதனால் நெட்ஒர்க்கு சரியாக இல்லை, இப்போ வந்து நெட்ஒர்க் சரியாக இல்லை. ஸோ அதனால் வந்து வீடியோ ஆன் பண்ண முடியல. ஆடியோ மட்டும் தான், ஆடியோ ப்ளஸ் வந்து உங்களுக்கு விஷுவல் வரும், கிளாஸோட விஷுவல் வரும். ஸோ அது ரெண்டு மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செஷன் போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ட்ரோ, என் பேர் வந்து ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி வந்து அஃப்தாப் அஹமத் அலி. நான் பேசிக்காக இன்ஜினியரிங் கிராஜுவேட். எஸ்எஸ்சி சிஜிஎல் கிளியர் பண்ணிட்டு இன்கம் டேக்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோட குவாலிஃபிகேஷன். நான் தான் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் செஷன் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ ஆப்டிடியூடை பற்றி எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி படிக்கணும், அதெல்லாம் வந்து இன் டீட்டெயிலாக வந்து கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இருக்க டைம் வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும் உங்களுக்காக. ஸோ டைரெக்டாக வந்து கொஸ்டின்ஸ் போடலாம். மற்றபடி எல்லா ஆப்டிடியூட் பேசிக்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் எல்லாமே வந்து செஷனில் பார்க்கலாம். ஓகேவா? பேசுகிற கேட்குதா? ஸ்டார்ட் பண்ணலாமா செஷன்? டேரெக்டாக கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம். ஸோ பேசிக்காக வந்து ஆப்டிடியூடுக்குள்ளே போகணும் அப்படின்னா வந்து ஆப்வியஸாக வந்து நம்ம நம்பர் சிஸ்டமோட பேசிக் எண்களை பற்றி படிக்காமல் வந்து ஆப்டிடியூடுக்குள்ளே போக முடியாது இல்லையா? ஸோ எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்பர் சிஸ்டம் தான். ஸோ ஒரு சிம்பிளான கொஸ்டின், என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. On dividing a certain number by 357, the remainder is 39. On dividing the same number by 17, what will be the remainder? ஒரு குறிப்பிட்ட எண்ணை 357 வகுத்தால் மீதம் 39 கிடைக்கிறது. அதே எண்ணை 17 வகுத்தால் மீதம் என்னவாக இருக்கும்? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் வந்து 357 டிவைட் பண்ண போறீங்க, வகுக்க போறீங்க. ஒரு எண் இருக்கு, ஸோ அதை வந்து 357 வகுக்க போறீங்க. ஸோ அப்படி வகுக்கும் போது உங்களோட மீதம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39ன்னு சொல்றாங்க, ரிமைண்டர். ஆனா அவங்க கோஷன்ட்டை பத்தி பேசல, அதாவது ஈவுவை பத்தி பேசல. ஸோ அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. அப்படிதான் இல்லையா? ஸோ ஒரு டிவிஷன் சம் அப்படின்னா வேணும், வகுப்படுற நம்பர் வேணும், வகுக்கிற நம்பர் வேணும், மீதம் வேணும், ஈவு வேணும், டிவிடெண்ட் வேணும், டிவைசர் வேணும், ரிமைண்டர் வேணும், கோஷன் வேணும். இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து டிவிஷன் சம் வந்து கம்ப்ளீட் பண்ணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், 27 எடுத்துக்கலாம். ஸோ 27 வந்து நீங்க 4ஆல வகுக்க போறீங்க. ஸோ 4 6 24ன்னு போடுவோம். ரிமைண்டர் வந்து 3 ஆகும். ஸோ இது வந்து என்னது, வகுப்படுற நம்பர். இது வந்து வகுக்கும், இது இது வந்து மீதம் இல்லையா? ஸோ இது டிவிடெண்ட், இது டிவைசர், இது கோஷன்ட், அண்ட் இது ரிமைண்டர். இப்போ பாருங்களேன், இதே 27 வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா 6 × 4 + 3 அப்படின்னு சொல்லலாமா? 6ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 24 வரும். 24ஓட இந்த 3 ரிமைண்டர் கூட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், டிவிடெண்ட் கிடைச்சிடும். அதாவது டிவிடெண்டை வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன்ட். அதாவது வகுக்கும் நம்பர், வகுக்கும் எண் எதோட பெருக்கணும், ஈவோட பெருக்கி அது மொத்தத்தையும் வந்து எதோட கூட்டணும், மீதத்தோட கூட்டினீங்க அப்படின்னா கிடைச்சிடும், வகுப்படும் எண் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் புரிஞ்சது இல்லையா? சேஞ்ச் கலர். ஓகே, பிளாக் கலர்ல ரைட் பண்றது. ஓகே, லெட் மீ சேஞ்ச் த கலர். யூஸ்வலா பிளாக் தான் வைப்போம். ஸோ அந்த ஃப்ளோவில் நான் பிளாக்கே போயிட்டேன். ஒயிட் எடுக்கிறேன். ஒயிட் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும். உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து விசிபிளா இல்லை அப்படின்னா உங்களோட ஃபோன் பிரைட்னஸ் ஒரு சிஸ்டமோட பிரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோன் ஒரு சிஸ்டம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஜிபிளா தெரியும், கிளியரா இருக்கும். I can't see the video. ஆக்சுவலாக வீடியோ ஆன் பண்ணலாமா ரேவதி? இங்கே நெட்ஒர்க் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, கொஞ்சம் இதாக இருக்குது, வெதர் இதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நெட்ஒர்க் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ ஆன் பண்ணலை. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் புரிஞ்சதா? இதுதான் ரொம்ப க்ரூஷியல். டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். ஓகே, இது புரிஞ்சதா? இதுல எதுவும் யாருக்கும் டவுட் சொல்லுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எது டிவிடெண்ட், இது வந்து வகுப்படும் நம்பர், கீழே இருக்கிறது இது வகுக்கும் எண், அடுத்து மீதம் கொடுத்துருக்காங்க, கோஷன்ட் வந்து என்னன்னு கொடுக்கல. ஸோ அப்போ இந்த டிவிடெண்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம், n இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன்ட். கோஷன்ட் என்னன்னு தெரியாது, ஸோ நம்ம கியூன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ டிவைசர் இன்டு கோஷன்ட், அதாவது 357 இன்டு கியூ பிளஸ் ரிமைண்டர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பிளஸ் 39. ஸோ அப்போ அந்த எண் வந்து என்னன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு, நம்பர்.
அந்த நம்பர் வந்து இது வரைக்கும் நமக்கு என்னன்னு தெரியாது, ஆனா இப்போ வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஸோ 357ங்கிற அந்த வகுபடும் என்ன வகுக்கும் என்ன ஈவோட மல்டிப்ளை பண்ணி எதோட கூட்டணும், மீதத்தோட கூட்டணும். ஸோ மீதம் வந்து இங்க ரிமைண்டர் வந்து இங்க 39 அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. தட் இஸ் 357Q plus 39. ஸோ அடுத்து கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, அதே எண்ணான 357Q plus 39 எதோட வகுக்க சொல்லியிருக்காங்க. We should divide the number by 17 in the second case, right? So 17ஆல வகுக்க போறோம். We are going to divide it by 17. Okay. இப்போ x plus y divided by z வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா x by z plus y by z ன்னு சொல்லலாம். ஸோ நியூமரேட்டர்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருந்தது, டினாமினேட்டர்ல ஒரே டேர்ம் தான் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த டினாமினேட்டர் அந்த சிங்கிள் டேர்ம் நியூமரேட்டருக்கு தனித்தனியா பிரிச்சுக்கலாம். நடுவில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை அசைச்சு அப்படியே போடுறோம். ஓகே, ஸோ இது புரிஞ்சது இல்லையா? ஸோ எக்ஸ் பை இசட் பிளஸ் ஒய் பை இசட்னு சொல்லலாம். அதே மாதிரி எக்ஸ் டிவைடட் பை ஒய் பிளஸ் இசட் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், எக்ஸ் பை ஒய் பிளஸ் எக்ஸ் பை இசட்னு சொல்லலாம். அப்படிதானே சொல்லலாமா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருங்க. டெமோல இன்ட்ராக்டிவா இருக்கக்கூடாதுன்னா இல்லை, இன்ட்ராக்டிவா இருங்க. ஸோ இன்ட்ராக்டிவா இருந்தீங்கன்னா தான் பெட்டர். கரெக்டா? ரெண்டு எக்ஸ்பிரஷனுமே கரெக்டாவா? எஸ் சுபாஷ், ரெண்டுமே கரெக்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் கரெக்ட். எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை இசட் பிளஸ் ஒய் பை இசட். வேறஸ் எக்ஸ் டிவைட் பை ஒய் பிளஸ் இசட் கான் பி செட் as எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை இசட். அப்படி சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ நியூமரேட்டர்ல ரெண்டு டேர்ம் இது நாட் ஈக்குவல் ஒய்யா. ஓகே, நியூமரேட்டர்ல ரெண்டு டேர்ம் இருந்து டினாமினேட்டர்ல ஒரு டேர்ம் இருந்தாதான் அந்த டினாமினேட்டரை ரெண்டு நியூமரேட்டருக்கும் தனித்தனியா பிரிச்சுக்க முடியும். வேறஸ் நியூமரேட்டர்ல ஒரு டேர்ம் இருந்து டினாமினேட்டர்ல ரெண்டு டேர்ம் இருந்தது அப்படின்னா அதை நியூமரேட்டருக்கு தனித்தனியா பிரிச்சுக்க முடியாது. ஸோ அப்போ இதுதான் பண்ண முடியும். ஸோ அப்போ அதன்படி இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம், 357Q divided by 17 plus 39 divided by 17. ஓகே, சரி. இப்போ இன்னொரு விஷயம், நீங்க என்ன பண்றீங்க, 18 வந்து 7ஆல பெருக்குறீங்க. ஓகேவா? ஸோ 18 வந்து 7ஆல பெருக்குறீங்க. அது அப்படின்னு வந்து ஒரு நம்பர் இருக்கு. ஸோ 18 into 7 வந்து என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ இதை வந்து நீங்க 3ஆல டிவைட் பண்ணும்போது எப்படி டிவைட் பண்ணுவீங்க? இதை வந்து 6ன்னு கேன்சல் பண்ணுவீங்க, 3 6 are 18 கேன்சல் பண்ணுவீங்க. ஸோ 6 into 7 42 சொல்லுவோம். ஸோ இந்த 42 சொல்றீங்க இல்லையா, ஸோ அது என்னது ஆக்சுவலா கோஷியன்ட். கரெக்ட் தான் வந்து 42. அதாவது வந்து 18 வந்து 3ஆல வகுக்கும் போது 6ன்னு 6 times 18 சொல்லுவீங்க. ஸோ ரிமைண்டர் 0. ஸோ அப்போ அடுத்து 6 7ஆல பெருக்குனீங்க, மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 42 வரும். ஸோ நம்ம அந்த கேன்சல் பண்ணி பண்றோம் பார்த்தீங்களா, அந்த வர்ற ரிசல்டன்ட் வந்து கோஷியன்ட். ஓகே, அப்போ இந்த சம்மோட ரிமைண்டர் வந்து என்ன வரும்? இந்த சம்மோட 18 into 7 divided by 3க்கு கோஷியன்ட் 42 வருது இல்லையா? ஸோ ரிமைண்டர் என்ன வரும்? ரிமைண்டர் வந்து 0 தான். ஏன் 0? ஏன்னா 18 3ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ இன்னொரு நம்பர் வந்து மேல இருக்க அந்த நியூமரேட்டர்ல இருக்க அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு நம்பர் வந்து டினாமினேட்டரால எக்ஸாக்டா கேன்சல் ஆச்சுனாலே ரிமைண்டர் வந்து அந்த மொத்த 18 into 7 divided by 3க்கும் ரிமைண்டர் என்னவா தான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். புரியுதா? ஸோ நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணும்போது வந்து ரெண்டு டேர்ம் இருக்கு, 18 into 7ன்னு. அதை வந்து 3ஆல டிவைட் பண்றீங்க. ஸோ அந்த 3 வந்து மேல இருக்க ஏதாவது ஒரு நம்பரை எக்ஸாக்டா டிவைட் பண்ணிருச்சு அப்படின்னாலே ஸோ இன்னொரு நம்பர் வந்து என்ன நம்பரா இருக்குன்னு நமக்கு அவசியமே இல்லை, அதை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ரிமைண்டர் வந்து எப்பவுமே என்னவா தான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். ஓகே, ஸோ அதன்படி இங்க பாத்தீங்கன்னா 357Q divided by 17 இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு அந்த 17ம் 357ம் கேன்சல் பாருங்க. ஸோ கேன்சல் ஆகுது, 21 times கேன்சல் ஆகுது. ஸோ அப்போ கோஷியன்ட் வந்து என்ன வரும்? 352 divided by 17 வந்து டிவைடட் பை 17 சம்மோட கோஷியன்ட் என்ன வரும் அப்படின்னா 21Qன்னு வந்திருக்கும். அதோட ரிமைண்டர் என்ன வந்திருக்கும்? ரிமைண்டர் 0. ஏன்னா நியூமரேட்டர்ல ரெண்டு டேர்ம் இருக்கு, 357 இருக்கு இன்டூ Qன்னு இருக்கு. ஸோ அதுல Qங்கிற வேல்யூ என்னங்கிறது நமக்கு தேவையே இல்லை. எப்போ தேவையில்லை அப்படின்னா இந்த 357 எக்ஸாக்டா வகுத்துச்சு அப்படின்னா ஸோ அப்ப கண்டிப்பா வந்து 357 Qவையும் இந்த 17 எக்ஸாக்டா வகுக்கும். Q என்ன மதிப்பு எடுத்தாலும் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா?
ஸோ என்ன மதிப்பு இந்த சென்ஸ் வந்து என்னவா இருக்கணும், ஒரு இன்டிஜரா இருக்கணும். ஓகே, இன்டிஜர் இந்த சென்ஸ் வந்து நம்பர், கவுண்டபிள் நம்பர்ஸா இருக்கும், 1 2 3 அந்த மாதிரி இருக்கணும். ஓகே சரியா? ஸோ அப்போ 357 கியூ வந்து 17ஆல வகுக்கும் போது அதோட ரிமைண்டர் என்ன? ஸோ இந்த ரெண்டுமே நீங்க என்னதான் கண்டுபிடிக்க போறீங்கன்னா ரிமைண்டர் தான் பார்க்க போறீங்க. 21ங்கிறது வந்து என்னது, கோஷியன்ட். ஆனா கோஷியன்ட் நமக்கு தேவையில்லை. கொஸ்டின் படி வந்து நமக்கு என்ன வேணும், வாட் வில் பி த ரிமைண்டர், மீதம் என்னவாக இருக்கும், அதான் கேள்வி. ஸோ இதோட ரிமைண்டர் வந்து 0 தான் வரும். ஏன் ரிமைண்டர் 0? 357 17 வகுக்கும் போது 21 டைம்ஸ் கேன்சல் ஆகுது. ஸோ அப்போ ஆப்வியஸா 357 இன்ட்டு கியூவையும் 17 வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணும், வகுக்கும், எக்ஸாக்டா வகுக்கும். மீதம் 0 வர மாதிரி தான் வகுக்கும். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்க நம்ம பார்த்தோம். அடுத்து 39 வந்து 17ஆல வகுத்தீங்க அப்படின்னா 17 2 34. ஸோ மீதம் 5. ஸோ அப்போ 39 17ஆல வகுக்கும் போது மீதம் வந்து 5. ஸோ அப்போ 0 பிளஸ் 5 தான் வந்து உங்களோட ரிமைண்டர், மீதம். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கொஸ்டின் வந்து இப்படிதான் வந்து ப்ரொசீஜரலா சால்வ் பண்ணணும். ஸோ இப்படிதான் நீங்க எக்ஸாம்ல நீங்களை சால்வ் பண்ண சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து எக்ஸாம்ல வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த கொஸ்டின் வந்து 2 டிவைசர் இருக்கு. ஒரு நம்பர் வந்து 357ஆல வகுக்க போறீங்க, மீதம் வந்து எவ்வளவு கிடைக்குது, 39 கிடைக்குது. அதே என்ன 17ஆல வகுக்கும் போது மீதம் என்ன அப்படிங்கறதான் கேட்டிருக்கான். ஆறு வந்து என்னங்கிறதான் கொஸ்டின். ஸோ நீங்க என்ன செக் பண்ண போறீங்கன்னா, இந்த 357 இந்த 17 வந்து எக்ஸாக்டா வகுக்குமா, 357 இந்த 17 வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணுமா, தட் இஸ் ரிமைண்டர் 0, எக்ஸாக்ட்லி டிவிசிபிள். இந்த சென்ஸ் ரிமைண்டர் ஷுட் பி 0. அப்போ அதை தான் வந்து நம்ம எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எவ்ரி நம்பர் வில் பி டிவிசிபிள் பை எவ்ரி அதர் நம்பர், பட் whenever we say it to be exactly divisible, then we are speaking about the remainder is 0. சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி டிவிசிபிளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ரிமைண்டர் 0 வரணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த 357 வந்து இந்த 17 எக்ஸாக்டா டிவைட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணது 21 டைம்ஸ். ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்ல வர ரிமைண்டர் இருக்கு பார்த்தீங்களா 39, அதை வந்து செகண்ட் கேஸோட இந்த டிவைசரால டிவைட் பண்ணிடுங்க. ஸோ டிவைட் பண்ணி ரிசல்ட் ரிமைண்டர் என்ன வருது, 5ன்னு வருது இல்லையா? ஸோ அதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நீங்க இது கூட செக் பண்ண தேவையில்லை. எது செக் பண்ண தேவையில்லை, இந்த 357 இந்த 17 வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணுமா அப்படிங்கிறது கூட செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா கண்டிப்பா பண்ணும். ஸோ கண்டிப்பா பண்ணியிருந்தாதான் இந்த இடத்துல நம்ம என்னென்ன எடுத்திருக்க முடியும், இந்த 357 வந்து இந்த 17 வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் 358 கியூ அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த 358 இந்த 17 இந்த 358 எக்ஸாக்டா டிவைட் பண்ணல அப்படின்னா, அன்லெஸ் வி நோ த வேல்யூ ஆஃப் கியூ, நமக்கு கியூவோட மதிப்பு என்னன்னு தெரியாத வரைக்கும் நம்ம என்ன சொல்ல முடியாது, இந்த டிவிஷன் சம்மோட ரிமைண்டர் என்னங்கிறத சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டினோட பேஸே என்னதான் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டிவைசரை செகண்ட் டிவைசர் எக்ஸாக்டா கேன்சல் பண்ணாதான் we will be able to find the remainder, else we won't be able to find the remainder. சரியா? 357 17 வந்து எக்ஸாக்டா வகுக்கல அப்படின்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கவே முடியாது, இந்த கொஸ்டினுக்கோட மதிப்பே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ டைரக்டா நீங்க என்ன பண்ணிடலாம், சிம்பிளா 39 ஃபர்ஸ்ட் கேஸ்ல வர ரிமைண்டரை செகண்ட் கேஸோட டிவைசரால டிவைட் பார்த்து வர ரிசல்டன்ட் ரிமைண்டர் தான் ஆன்சர். இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது, இன்கேஸ் ஆப்ஷன்ல வந்து cannot be determined அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது, கண்டுபிடிக்க இயலாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க, 357 17 எக்ஸாக்டா வகுக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ 358 கியூன்னு இங்க 58 கொடுத்துட்டு இங்க 17 கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆன்சர் வந்து என்ன எழுதிட முடியாது, 39/17 ரிமைண்டர் 5, ஸோ 5 தான் வேல்யூன்னு எடுத்துட முடியாது. ஸோ 358 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது, cannot be determined ஆர் கண்டுபிடிக்க இயலாது. ஓகே, இல்ல ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை, எல்லாமே வேல்யூஸா இருக்கு அப்படின்னா அப்போ டைரக்டா வந்து நீங்க அதை செக் பண்ணவே வேண்டாம், இந்த 39/17 மட்டும் கண்டுபிடிச்சு ஆன்சர் எடுத்துட்டு போயிடலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? சொல்ல வர்றது புரியுதா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து செஷன் இப்படிதான் இருக்கும்.
ஸோ மற்ற கிளாஸஸ் மாதிரி வந்து ஆப்ஷன் எதை மட்டும் சொல்ல மாட்டோம் அப்படின்னா ஷார்ட்கட்ஸை மட்டும் சொல்ல மாட்டோம். ஸோ அப்படின்னு நினைச்சு வராதிங்க. ஷார்ட்கட்ஸை மட்டும் சொல்லி உங்களை வந்து ஒரு பைஹார்ட் பண்ற ஸ்டடிங் மென்டாலிட்டிலேயே வந்து வச்சிருக்கணுங்கிற மைண்ட் எங்களுக்கு இல்லை. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன், கத்துக்கணும். ஸோ அதனால வந்து கான்செப்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஷார்ட்கட்டை சொல்லுவோம். இப்போ நான் இந்த கான்செப்டை சொல்லாம இந்த இடத்த வந்து நான் சொல்லாம உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்கட்டை மட்டும் சொல்லியிருந்தேன் அப்படின்னா இது கடைசி வரைக்கும் இந்த கொஸ்டின் வந்து நீங்க மனப்பாடம் தான் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த இடத்த புரிய வச்சா மட்டும்தான் இந்த ஷார்ட்கட்டும் வந்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ணாம நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால ஷார்ட்கட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணாதீங்க. ஷார்ட்கட்டை மட்டும் சொல்ல மாட்டோம். கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் உங்களுக்கு ஷார்ட்கட்டே புரியும். இல்லாட்டி ஷார்ட்கட்டை மனப்பாடம் தான் பண்ணுவீங்க. ஸோ அதனால ரெண்டுமே தான் இருக்கு. சபரி ரிமைண்டர் 5 ஒன்ஸ் மோர் எக்ஸ்பிளைன். ஓகே, எந்த இடத்துல சபரி கேட்குறீங்க? இங்கேயா 39 இருக்கு இல்லையா? ஸோ 39 17ஆல வகுக்கும் போது 17 2 34. ஸோ மீதம் 5, ரிமைண்டர் 5. சபரி ஓகேவா, புரிஞ்சதா? அதை தான் கேட்குறீங்களா? ஓகேவா, தேங்க்யூ. Next question. When 17 power 200 is divided by 18, find the remainder. 17 பவர் 200 18ஆல் வகுக்கும் போது வரும் மீதியை காண்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. நான் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுப்பேன், நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க. கண்டிப்பா சொல்லிடுவீங்க, நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த கொஸ்டினுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேசஸ் வந்து உங்களுக்கு சொல்றேன். அதுல இருந்து நீங்களே அதை ஆன்சர் எடுத்துக்கலாம். 2ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன? நான் திருப்பி சொல்றேன், ரிமைண்டர் கேட்கிறேன். 1 2ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன? எனி ஐடியா, எனி ஆன்சர்ஸ்? 0 0 1 0.5. புவனமூர்த்தி 0.5ங்கிறது that is not the remainder, instead it is what? It is the quotient. புவனமூர்த்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்காக தான் போன கொஸ்டின் அவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். There is a clear-cut difference between the quotient and the remainder. Completely different thing. Okay, அது தெளிவா இருங்க. ஈவு வேற, மீதம் வேற. ஒவ்வொரு டிவிஷன் சமுக்கும் மீதமும் இருக்கும், ஈவும் இருக்கும், கோஷன்ட் இருக்கும், ரிமைண்டர் இருக்கும். ஸோ நான் இங்க வந்து ரிமைண்டர் பத்தி பேசிட்டு இருக்கேன். சரி, நானே சொல்லிடுறேன். ஒரு சிலர் ஆன்சர் சொன்னீங்க. 1 தான் ஆன்சர். 1 2ஆல டிவைட் பண்ணும்போது, ஒரு சின்ன நம்பரை பெரிய நம்பரால டிவைட் பண்ணும்போது அதோட கோஷன்ட் வந்து 0.5ன்னு சொல்லலாம். ஆனா என்ன சொல்ல முடியாது, அதை வகுக்கவே முடியாது. அதனால வந்து ரிமைண்டர் 1 தான். அதோட மதிப்பு 1/2 மதிப்பு வந்து 0. ஆனா 1 வந்து 2ஆல, ஒரு சின்ன நம்பர் பெரிய நம்பரால வகுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வகுக்க முடியாது. ஸோ அதோட ரிமைண்டர் வந்து 1 தான். நமக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா டெசிமல் வராம டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ 1 2ஆல வகுக்கும் போது டெசிமல் வேல்யூ வராம வகுக்கவே முடியாது. ஸோ அப்போ வகுக்கவே முடியாதுங்கிறதுனால அது என்ன டிவிடெண்டோ அதுதான் வந்து அதோட ரிமைண்டர். ஸோ அப்போ 1 தான் ரிமைண்டர், 1 தான் மீதம். ஒரு சின்ன நம்பரை பெரிய நம்பரால வகுக்கும் போது மீதம் எப்பவுமே என்னதான்? டிவிடெண்ட் தான், வகுப்படும் என்னதான். ஓகே, 1 தான். சரி, அடுத்து 2 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன? 2 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன? ஆன்சர் 2. அருண்குமார் என்ன 1ன்னு சொல்லியிருக்கீங்க திருப்பி? அருண்குமார் 2 3ஆல டிவைட் பண்ணாலும் 3 2ஆல டிவைட் பண்ணாதான் ரிமைண்டர் 1. அருண்குமார், நம்ம 2 3ஆல டிவைட் பண்ண போறோம். 2 divided by 3. ஸோ ரிமைண்டர் அகைன் வந்து என்ன கேஸ் தான்? சின்ன நம்பர் டிவைடட் பை பெரிய நம்பர் தான். ஸோ டெசிமல் வேல்யூ வராம வகுக்க முடியாது. ஸோ அப்போ வகுக்கவே முடியாது. ஸோ மீதம் வந்து அதே டிவிடெண்ட் தான். அடுத்து 3 4ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன? 3 தான். 4 5ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன? 4 தான். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்து 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2. 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2ஓட ரிமைண்டர்ஸ் என்ன? அகைன் 1 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ 1 டிவைடட் பை 2, சின்ன நம்பர் பெரிய நம்பர்னா ரிமைண்டர் 1 தான். அடுத்து 2 ஸ்கொயர் டிவைடட் பை 3. 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. 4 டிவைடட் பை 3. 4 3ஆல டிவைட் பண்ணும்போது 3 1s are 3, ரிமைண்டர் 1. அடுத்து 3 ஸ்கொயர் டிவைடட் பை 4. 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. 9 டிவைடட் பை 4, 4 2s are 8, ரிமைண்டர் 1. 4 ஸ்கொயர் டிவைடட் பை 5. 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. 16 டிவைடட் பை 5. 5 3s are 15, ரிமைண்டர் இஸ் 1. ஓகே, ஸோ இது ஒரு கேஸ். அடுத்தது 1 கியூப் டிவைடட் பை 2. ஸோ 1 கியூபோட ரிமைண்டர் தான் கேட்குறோம் திருப்பி. அகைன் 1 கியூபோட வேல்யூ என்ன? 1 கியூபோட வேல்யூ 1 தான். ஸோ 1 2ஆல வகுக்கும் போது மீதம் வந்து 1 தான் இருக்கும்.
அடுத்து 2 cube divided by 3. 2 cube ஓட வேல்யூ வந்து 8. 8 divided by 3. 3 2s are 6. ரிமைண்டர் 2. அடுத்து 3 cube divided by 4. 3 cube ஓட வேல்யூ 27. 27 divided by 4 னா 4 6 are 24. ரிமைண்டர் 3. 4 cube divided by 5. 4 cube divided by 5 அப்படின்னா 4 cube ஓட வேல்யூ 64. 64 divided by 5. 5 12s are 60. So remainder is 4. மீதம் 4. இது ஒரு கேஸ். லாஸ்ட் கேஸ். என்னடா போயிட்டே இருக்கேன்னு பார்க்காதீங்க. லாஸ்ட் இதுதான். இதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க ஆன்சர். 1 power 4 divided by 2 ஓட ரிமைண்டர் என்ன? 1 power 4 ஓட வேல்யூ 1. அதை 2ஆல வகுக்கும்போது ரிமைண்டர் 1. அடுத்து 2 power 4 divided by 3. 2 power 4 ஓட வேல்யூ 16. 16 3ஆல வகுக்கும்போது 16 3ஆல வகுக்கும்போது என்ன வரும்? 3 5 15 மீதம் 1. அடுத்து 3 power 4 divided by 4. 3 power 4 ஓட வேல்யூ 81. 81 divided by 4 னா 4 20s are 80. ரிமைண்டர் is 1. அடுத்து 4 power 4 divided by 5. 4 power 4 ஓட வேல்யூ வந்து 256. 256 divided by 5. 5 51s are 255. ரிமைண்டர் is 1. ஸோ இப்போ இந்த 4ல இருந்து என்ன இன்ஃபரன்ஸ் தெரியுது? இந்த 4ல இருந்து என்ன புரிய வருது உங்களுக்கு? யாராவது? odd even 1 and 3 same, 2 and 4 same. Yes, 2 and 4 same, 1 and 3 same. ரேவதி சொல்லியிருக்கீங்க. ஆடுனா வந்து ரிமைண்டர் 1 இருக்கு. ஈவன்னா சாரி என்ன சொல்றீங்க? ஆடுனா வந்து ரிமைண்டர் வந்து அந்த இருக்க நம்பரே இருக்கு. ஈவன்னா வந்து ரிமைண்டர் வந்து 1 வருது. அதுதான் வந்து விஷயம். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். அதுல என்னவா இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டும் அடுத்தடுத்த நம்பர்ஸா இருக்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டும் வந்து அடுத்தடுத்த நம்பர்ஸா இருக்கணும். எதுவும் அந்த டிவிடெண்டும் டிவைசரும் வந்து அடுத்தடுத்த நம்பர்ஸா இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த கேஸ். தட் இஸ் நியூமரேட்டர்ல வந்து எப்படி இருக்கணும்? நியூமரேட்டர்ல வந்து n இருந்தது அப்படின்னா டினாமினேட்டர்ல n+1 இருக்கணும். ஸோ அந்த n-க்கு வந்து பவர் வந்து ஆடா இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? 1 power 1. அதுக்கெல்லாம் வந்து ரிமைண்டர் வந்து அந்த நம்பரே தான் வரும். அந்த நம்பரே வரும் n. அதே மாதிரி n divided by n+1. என்னோட பவர்ல ஈவன் நம்பர் இருந்தது அப்படின்னா ரிமைண்டர் 1 ஆல்வேஸ். புரிஞ்சுதா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? இந்த கொஸ்டினோட ஆன்சர் யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, ஆன்சர் சொல்லிட்டீங்களா? ஸோ 1 இஸ் தி ஆன்சர். இதே கொஸ்டின்ல இப்போ சொல்லி முடிச்சிட்டீங்க இல்லையா? 17/205 divided by 18. அப்போ ரிமைண்டர் என்ன வரும்? 17/205 divided by 18. ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ், இதோட ஆன்சர் கரெக்ட் தான். ஓகே, இப்போ இதே கொஸ்டின்ல இப்படி இருக்கு கொஸ்டின். 18/200 divided by 17 இருக்கு. அப்போ ரிமைண்டர் என்ன? 18/200 divided by 17 இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கேஸ் அப்படின்னா 18/201 divided by 17 இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கேஸ்லயும் ரிமைண்டர்ஸ் என்ன வரும்? எனி கெஸஸ்? கார்த்திக் 1 and 18 சொல்லியிருக்கீங்க. மற்றவங்க எனி அதர் ஆன்சர்ஸ்? ஸோ 1 and 18லாம் இல்லை, எல்லா கேஸ்லயுமே வந்து ஆன்சர் 1 தான். ஏன்னா 18 divided by 17ஓட ரிமைண்டர் வந்து 1 தான். ஸோ அப்போ 18ஓட பவர்ல வந்து அது ஈவனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி n+1 to the whole power odd or even, that will be anything. So when we divide the given number by n, the remainder will always be 1 irrespective of what value the power takes. ஓகேவா? புரிஞ்சுதா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. n divided by n+1 and n+1 divided by n-க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ தெளிவா பார்த்துக்கோங்க. டவுட்ஸ் இருக்கா? யாருக்கும் டவுட் இருக்கா? திருப்பி ரிப்பீட் பண்ணணுமா? புரிஞ்சுதா? தெளிவா இருக்கீங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? Muhammad Naseem, repeat the last in the sense what does that last mean?
Mohammad Naseem. Tubar, should I repeat from the beginning or you have any specific doubts? There are no steps involved here. So always on the careful last explanation n plus 1 divided by n. n plus 1 divided by n 18 வந்து 17 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டர் வில் பி 1. ஸோ அதோட பவர்ஸ் வந்து எவ்வளோ பெரிய பவராக இருந்தாலும் சரி 1 லேக்காக இருந்தாலும் சரி இல்லை 1 crore இருந்தாலும் சரி அதை 17 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 தான் வரும். ஓகே புரிஞ்சுதா? அதோட பவர்ல வந்து அது ஈவன் நம்பர் இருக்கணுமா ஆட் நம்பர் இருக்கணுமாங்கிற கன்சிடரேஷன் இல்லை. ஸோ 18ல 17 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1. ஸோ அதுதான் 18ஓட எல்லா பவர்ஸுக்கும் எவ்வளோ பெரிய பவர் 17 டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 1 தான் வரும். ஓகேவா நசீம்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். வேற டாபிக். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னு சொல்றேன். ஸோ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். If 50 liters of a milk solution has a 40% milk in it, then how much milk should be added to make it 60% in the solution? 50 லிட்டர் பால் கரைசலில் 40% பால் இருக்கிறது. கரைசலில் பாலின் அளவை 60% ஆக்க எவ்வளவு பால் சேர்க்க வேண்டும்? ஓகே, இப்போ இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்கள்ட்ட மொத்தம் வந்து 50 லிட்டர் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு. சொல்யூஷன்னா வந்து டிஃப்ரெண்ட் லிக்விடோட மிக்சர் தான் வந்து சொல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா? ஓகே, சொல்யூஷன் இருக்கு. ஸோ அதுல வந்து 40% வந்து எவ்வளவு என்னன்னு சொல்றாங்க? பால்னு சொல்றாங்க. ஸோ மிச்சம் இருக்க 60% என்னவா தான் இருக்கணும்? இன்னொரு லிக்விட். ஸோ அதுல யூஸ்வலா வந்து தண்ணி தானே சேர்ப்போம். ஸோ தண்ணின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 50ஓட 40% என்ன? 40% ஆஃப் 50 என்ன வரும்? பர்சன்டேஜ்ங்கிறது என்னது? பர்சன்ட் அப்படின்னா சதவீதம். ஒவ்வொரு சதத்துக்கும் அப்படின்னு அர்த்தம். பர்சென்ட் ஒவ்வொரு 100க்கும், சதவீதம் ஒவ்வொரு 100க்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ பர்சன்ட் 40 divided by 100 into 50. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 times, இது 5 times. அடுத்து இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 10. ஸோ அப்போ 20 liters. ஸோ அப்போ 50 லிட்டரோட 40% எவ்வளோ அப்படின்னா 20 லிட்டர். ஸோ இப்போ 20 லிட்டர் பால் இருந்திருக்கும். ஸோ மிச்சம் 20 லிட்டர், 50ல் 20 போச்சுன்னா அப்போ மிச்சம் 30 லிட்டர் வந்து தண்ணி இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ பாலும் தண்ணியும் எவ்வளோ இருந்திருக்கு? 20 divided by 30. பால் 20னா தண்ணி 30. ரெண்டோட ரேஷியோ மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ தான் எடுத்திருக்கோம். மில்க் பை வாட்டர். ஓகே, ஸோ அப்போ அடுத்து என்ன சொல்றாங்க? இதோட இன்னும் எவ்வளோ மில்க் யூ ஷுட் ஆட்? பால் 20% எவ்வளவு பால் சேர்க்க வேண்டும்? ஸோ முதல்ல வந்து 40% இருந்துச்சு இல்லையா மில்க். ஸோ அப்ப இப்போ வந்து அது 60% மாறணும். ஓகே, ஸோ எப்படி வந்து அதோட வெயிட்டேஜ் வந்து கூட்ட முடியும்? பர்சன்டேஜ்ங்கிறது வெயிட்டேஜ் தான் இல்லையா? ஸோ அந்த மொத்தத்துல அது வந்து எவ்வளவு பங்கு வகிக்குது அப்படிங்கிறது வந்து பர்சன்ட் இல்லையா, வெயிட்டேஜ். ஸோ அப்போ 40% 60% ஆக்கணும் அப்படின்னா ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும்? பாலை வந்து நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கணும். கரெக்டா? பாலை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கணும். பாலை எக்ஸ்ட்ரா சேர்த்திருந்தாதான் இப்ப 10 லிட்டர் வச்சுக்கோங்களேன். அப்ப மொத்த அமௌண்ட் வந்து எவ்வளவு இருக்கும்? 60 லிட்டரா இருக்கும். முதல்ல 50 இருந்துச்சு, இப்போ ஒரு 10 சேர்க்கணும் அப்படின்னா 60 லிட்டரா இருக்கும். ஸோ அதுல 30 லிட்டர் வந்து என்னவா இருக்கும்? பால் இருந்திருக்கும். 20 பிளஸ் இப்போ ஒரு 10 30 ஆல்ரெடி 30 லிட்டர் வாட்டர் இருந்துக்கு. இங்க இப்போ ஒரு 10 லிட்டர் சேர்த்திருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த பாலோட சதவீதம் எவ்வளோ? 60க்கு 30 வந்து எத்தனை சதவீதம்? 60க்கு 30 வந்து எத்தனை சதவீதம்? 1/2, 50%. ஸோ அப்போ இதுவும் 50%, இதுவும் அப்ப 50% ஆயிடுச்சு. ஸோ இங்க ரெண்டு விஷயம். ஸோ பாலை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து தண்ணீரை வந்து எந்த மாற்றமுமே பண்ணவே இல்லை, பாலை மட்டும் தான் சேர்க்கிறோம். வெயிட்டேஜ் கூடுச்சு. அதே மாதிரி இது எதோட வெயிட்டேஜ் குறைஞ்சிச்சு? தண்ணியோட வெயிட்டேஜ் அது வந்து 50 குறைஞ்சிருச்சு. அப்படிதான் இல்லையா? ஏன்னா வந்து மொத்த வேல்யூ வந்து மாறும். 50க்கு 30ங்கும் போது 60%, ஆனா 60க்கு 30ங்கும் போது அது 50% தான். ஸோ வெயிட்டேஜ் வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து நம்ம குறைக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி வந்து தண்ணியோட சதவீதம் குறைஞ்சிச்சு, வெயிட்டேஜ் குறைஞ்சிச்சு அப்படிங்கிற டவுட் யாருக்காவது இருக்கா? அப்படிங்கிற டவுட் இருந்தது அப்படின்னா ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னா மொத்த அளவும் மாறிடுச்சு. மொத்த அளவு முதல்ல 50 லிட்டர் தான். 50 லிட்டருக்கு 30 லிட்டர் வந்து 60%. ஆனா இப்போ மொத்த அளவு வந்து 60 லிட்டர் ஆயிடுச்சு இல்லையா? 60 லிட்டருக்கு 30 லிட்டர் வந்து
முதல்ல 50 லிட்டருக்கு 30 லிட்டர் எவ்வளவு வெயிட்டேஜோ அதை விட இது குறைவா தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க, இந்த பாலோட இன்னும் எவ்வளோ லிட்டர் நீங்க பாலை சேர்த்தீங்க அப்படின்னா மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ என்னவா மாறணும்? பால் வந்து 60ஆகவும் தண்ணி வந்து 40. அவங்க தண்ணி வந்து 40ன்னு சொல்லவே இல்லையா, நீங்க எப்படி வந்து தண்ணி வந்து 40ன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கலவையில வந்து பாலும் தண்ணியும் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ பால் பால் வந்து 60 அப்படின்னா மிச்சம் 40 தான் என்னவா இருக்கணும்? தண்ணியா இருக்கணும். ஓகே. ஸோ அப்போ ரேஷியோ வந்து பாலை வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனால 20-30ன்னு இருந்த அதோட ரேஷியோ, அதோட விகிதம் எவ்வளவா மாறிடுச்சு? 60-40ன்னு மாறி. ஸோ 60/40, 60-40 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 times 2 times. அடுத்து வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 40 + 2x = 90. ஸோ 2x = 90 - 40 பிளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும். ஸோ -40. ஸோ 2x = 50. ஸோ x = 50/2 25 லிட்டர். ஸோ அப்போ பால் வந்து நீங்க எவ்வளவு சேர்க்கணும்? இன்னும் 25 லிட்டர் வந்து பாலை சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவாயிரும்? பாலோட சதவீதம் வந்து 60% மாறும். ஓகேவா? புரிஞ்சுதா? மது ஆன்சர் 30 லிட்டர்ஸ் இல்லாம ஆன்சர் இஸ் 25 லிட்டர்ஸ். சால்வ் பண்ணது புரிஞ்சுதா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இதுல வந்து யூஸ்வலா வந்து நம்மளுக்கு வர்ற டவுட் வந்து இதுதான், எப்படி வந்து நம்ம இங்க பாலோட அளவை மட்டும் தானே சேர்த்தோம், ஆனா தண்ணியோட அளவை வந்து நம்ம குறைக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி வந்து 60% இருந்தது 50% ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ முதல்ல வந்து அது 30 லிட்டர் தான் இருந்துச்சு தண்ணி, ஆனா மொத்த கலவையே வந்து 50 லிட்டர் தான் இருந்துச்சு. ஸோ 50க்கு 30 வந்து 60% சொல்லுவோம். ஆனா இப்ப பாலை எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது மொத்த கலவையோட குவான்டிட்டியும் கூடிரும், 50-60 ஆயிருச்சு. ஸோ அப்போ 50-60 ஆகும்போது ஆப்வியஸா வந்து எதோட வெயிட்டேஜ் குறைஞ்சிரும்? தண்ணியோட வெயிட்டேஜ் குறைஞ்சுதான் போகும். ஓகேவா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கிளியர்? ஓகே. டைப் பண்றீங்க சுப்லட்சுமி, அவங்களுக்கு தான் வெயிட் பண்றேன், கொஞ்சம் சீக்கிரம் டைப் பண்ணுங்க. நசீம், அது வந்து நான் இது சொன்னேன், உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். வாட்டர் எப்படி 30 லிட்டர் வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? அதுதான் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 40% மில்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ 40% மில்க் இருக்கு அப்படின்னா ஸோ மிச்சம் இருக்க 60%, மொத்தமே வந்து 100% தானே. ஸோ பர்சன்டேஜோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 100% தான் இல்லையா? ஸோ அதுல 40% வந்து பால் இருக்கு அப்படின்னா ஸோ மிச்சம் 60% தான் தண்ணி இருக்கணும். ஸோ அந்த 40% வந்து 50ஓட 40% எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோன்னு வருது? 20 லிட்டர்னு வருது. ஸோ மிச்சம் 50ல 20 போச்சுன்னா மிச்சம் இருக்க 30 லிட்டர் தான் தண்ணி. இப்ப புரிஞ்சதா நசீம்? ரஞ்சிதா, சரிம்மா, நான் இனிமேல் தெளிவா எழுதுறேன். எதுவும் டவுட்ஸ் இருக்கா ரஞ்சிதா உங்களுக்கு? should I repeat? ஏதாவது இடம் சுத்தமா புரியாம இருக்கா? எழுத்து 2 பேரும் டைப் பண்றீங்க, அதுதான் வெயிட் பண்றேன். டைப் பண்ணி முடிங்க. இல்ல, ஓகே, தேங்க்யூ. கொஸ்டினே வந்து அகைன் வந்து நீங்க இவ்வளவு லென்த்தியா தான் சால்வ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா அப்படிதான் சால்வ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளா யோசிங்க. இவ்வளவு தூரம் வந்து ஈக்குவேஷன் மல்டிப்ளிகேஷன் எதுவுமே தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டா என்ன? 50 லிட்டர்ல பால் வந்து 40% கொடுத்துருக்காங்க, தண்ணி வந்து 60% ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இது 40 அப்படின்னா அது 60 இருந்திருக்கும். ஸோ அப்போ 20 லிட்டர் 30 லிட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ ரெண்டாவது இப்போ என்ன சொல்றாங்க? எக்ஸ்ட்ராவா பால் சேர்க்கறது மூலமா பாலோட அளவு எவ்வளவு மாறணும்? பாலோட அளவு 60% மாறணும். பாலோட அளவு 60% மாறணும். ஸோ அப்போ பாலோட அளவு வந்து 60% மாறிடுச்சு, அதோட வெயிட்டேஜ் 60 ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வாட்டரோடது எவ்வளவு ஆயிருக்கணும்? மிச்சம் 40 தான் இருக்கணும். கரெக்டா? தண்ணியோடது வந்து மிச்சம் 40 தான் இருக்கணும். தண்ணியில வந்து நீங்க ஏதாவது மாற்றம் எக்ஸ்ட்ரா சேர்த்தீங்களா,
இல்ல வந்து ஏதாவது தண்ணியை வந்து வெளியெடுத்தீங்களா, அது எதுவுமே வந்து கொஸ்டின்ல கொடுக்கலையா இல்லையா. ஸோ தண்ணியில வந்து நம்ம எந்த மாற்றமும் பண்ணவே இல்லை. ஸோ 30 லிட்டர் அப்படியே தான் இருக்கு. ஸோ அப்ப இந்த 40% தான் 30 லிட்டர். 40% தான் 30 லிட்டர். கரெக்டா? ஸோ அப்ப ரெண்டாவது கேஸ்ல 40% வந்து 30 லிட்டரா இருந்துச்சு அப்படின்னா, அப்போ 60% எவ்வளவு வரும்? 40% வந்து 30 லிட்டர் அப்படின்னா 60% 45 லிட்டர் அப்படின்னு வந்திருக்கும். கரெக்டா? 40% 30 லிட்டர் அப்படிங்கிறது 10% எவ்வளவு வரும்? 30/4, அதாவது 7.5 லிட்டர் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அப்ப 60 அப்படின்னா அதை 6ஆல பெருக்கிக்கணும். 7.5 × 6 வந்து 45 லிட்டரா இருக்கும். இன்னும் சிம்பிளா 40 லிட்டர் வந்து 40% வந்து 30 லிட்டர் அப்படின்னா 20% எவ்வளவு வரும்னு பாருங்க. அதுல பாதி இல்லையா, இது வந்து டிவைடட் பை 2 இருக்கு. ஸோ அப்ப இதையும் 2 அளவு வச்சுருங்க, 15 லிட்டர். ஸோ அப்ப 20% வந்து 15 லிட்டர் அப்படின்னா அப்ப 60% அதை 3ஆல பெருக்கிடுங்க. ஸோ 45 லிட்டர். சரிங்களா? ஸோ முதல்ல இப்ப பால் வந்து 45 லிட்டரா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. முதல்ல பால் எவ்வளவுதான் இருந்துச்சு? 20 லிட்டர் தான் இருந்துச்சு. ஸோ அப்ப இப்போ எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 20 லிட்டர் வித்தியாசம். ஸோ அதுதான் நம்ம சேவ் குவான்டிட்டி. புரிஞ்சுதா? ஈக்குவேஷன்லாம் எதுவுமே தேவையில்லை, சிம்பிளா யோசிச்சிங்கனாலே ஆன்சர் எடுத்துரும். எதை வச்சு யோசிக்கணும் அப்படின்னா, எதுல வந்து நம்ம சேஞ்சே பண்ணலையோ அதை வச்சு யோசிங்க. எதுல வந்து இந்த பால்ல தண்ணியில வந்து எதுல நம்ம சேஞ்சே பண்ணல, தண்ணியில தான் சேஞ்ச் பண்ணல. ஸோ தண்ணி வந்து பழைய கரைசல்ல பழைய சொல்யூஷன்ல வந்து எவ்வளவு லிட்டர்ஸ் கண்டுபிடிச்சோம், 30 லிட்டர்ஸ். ஸோ அப்போ புது சொல்யூஷன்ல அந்த பால் எக்ஸ்ட்ரா சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணியோட வெயிட்டேஜ் எவ்வளவுன்னு பாருங்க, 40%. அதுதான் 30 லிட்டரா இருக்கணும். ஏன்னா வந்து தண்ணியில வந்து நம்ம எந்த மாற்றமுமே பண்ணவும் இல்லை, சேர்க்கவும் இல்லை, வெளியே எடுக்கவும் இல்லை. ஸோ அப்ப 40% 30 லிட்டர் அப்படின்னா தண்ணிக்கு 40% அப்படின்னா பாலுக்கு 60%. ஸோ அப்ப பாலோட வெயிட்டேஜுக்கு 45 லிட்டர்னு வந்திருக்கும். முதல்ல பால் 20 லிட்டர் இருந்துச்சு. ஸோ இப்போ 45 லிட்டர் ஆயிடுச்சு. ஸோ அப்ப எவ்வளவு வித்தியாசம்? 25 லிட்டர். இந்த 25 லிட்டர் எப்படிதான் வந்திருக்கு? அந்த பாலை சேர்த்ததுனாலதான். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின். 4 years ago, Somu's age was 3/4 times that of Ramu. 4 years hence, Somu's age will be 5/6 times that of Ramu. What is the present age of Somu? 4 ஆண்டுகளுக்கு முன்பு சோமுவின் வயது ராமுவின் வயதை விட 3/4 மடங்காக இருந்தது. 4 வருடத்திற்கு பின் சோமுவின் வயது ராமுவின் வயதை விட 5/6 மடங்காக இருக்கும். சோமுவின் தற்போதைய வயது என்ன? என்ன சொல்லியிருக்காங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4 years ago, before 4 years, 4 years ago, 4 வருடத்திற்கு முன். ஓகே, சோ 4 வருஷத்துக்கு முன்னாடி சோமு வந்து என்ன சொல்றாங்க? 3/4 times of சோமு இஸ் 3/4 into r. அதாவது சோமுவுக்கும் இந்த ஆரை வந்து கீழே கொண்டு வந்துடலாம் இல்லையா. ஸோ ஆரை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா டினாமினேட்டர் வந்திருக்கும். ஸோ சோனு பை ராமு வந்து 3/4. அடுத்து 4 வருஷத்துக்கு அப்புறம் 4 years later, 4 வருடத்திற்கு பின். ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? சோமு வந்து 5/6 that of 5/6 times of ராமு. ஸோ அப்போ அதே மாதிரி ராமு வந்து கீழே கொண்டு வந்தீங்க, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 5/6 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரேஷியோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நம்பரோட ரேஷியோ வந்து 2:3ன்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 3ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரேஷியோனா என்ன? ஒரு நம்பர் 2 நம்பரோட ரேஷியோ எப்போதான் கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸோ இந்த 2 நம்பர்ஸோட ஆக்சுவல் வேல்யூ என்னவா இருக்குன்னா 18 and 27 இருக்கணும். ஸோ இந்த 18க்கும் 27க்கும் உள்ள ரேஷியோ வந்து 2/3 ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதோட அட்மோஸ்ட் கேன்சலேஷன் 2ஆல 2மே வரக்கூடாது. ஸோ 3ஆல வகுத்து பாருங்க. ஸோ 3ஆல வகுத்தீங்கன்னா இது 6 தடவை, இது 9 தடவை. அடுத்து திருப்பி 3ஆல வகுத்தீங்க அப்படின்னா இது 2 தடவை, இது 3 தடவை. ஸோ இதுக்கு மேல வந்து 2க்கும் 3க்கும் வந்து ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கும், கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ 2 நம்பரோட ரேஷியோ என்ன அப்படின்னா, அந்த 2 நம்பரோட
மீபோவா மிக பெரிய வகுத்தி, சரிங்களா? அத மீபோவா, அதாவது ஹெச்சிஎஃப், அந்த ரெண்டு நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப் நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ரேஷியோ. ஓகே, ஸோ ரேஷியோனா என்ன அப்படின்னா, ரெண்டு நம்பரோட ரேஷியோ, ரெண்டு நம்பரோட வீதம் வந்து எப்பதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, மீபோவாவை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம், இது 18க்கும் 27ஓட மீபோவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9. ஸோ அதை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் 9 2, இது 9 3. ஸோ கிடைக்கிறது தான் விகிதம், ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க எஸ்ஸுக்கும் ஆருக்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஸுக்கும் ஆருக்கும் உள்ள ரேஷியோ வந்து 3/4 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்னன்னு வருதுன்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டோட பெருக்கியாதான் என்ன இருக்க முடியும்? 2 இருக்கு, இங்க 3 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 18 வந்து கண்டிப்பா 2ஓட மல்டிபிளா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்க 27 வந்து 3ஓட மல்டிபிளா தான் இருக்கும். ஸோ இங்க இந்த கேஸ்ல வந்து நம்மளுக்கு 9ன்னு தெரியுது. ஆனா இன்கேஸ் வந்து ஹெச்சிஎஃப் என்னங்கிறது தெரியல அப்படின்னா அந்த ஹெச்சிஎஃப் ஹெச்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2h, ரெண்டாவது நம்பர் வந்து 3h. மீபோவா இந்த கேஸ்ல நமக்கு 9ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால 2 × 9 3 × 9 சொல்லிடலாம். இன்கேஸ் ஒரு நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, மீபோவா நமக்கு தெரியல அப்படின்னா மீபோவா ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டு, ஸோ அப்போ அந்த ரெண்டு நம்பரோட ஒரிஜினல் மதிப்பு, ஆக்சுவல் மதிப்பு என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா 2h and 3hன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம்? முதல் நம்பர் வந்து கண்டிப்பா 2ஆல வகுப்படுற எண்ணா தான் இருக்கும், ரெண்டாவது எண் வந்து கண்டிப்பா 3ஆல வகுப்படுற எண்ணா தான் இருக்கும். அந்த ரேஷியோல இருக்க எண்கள். அப்ப அதன்படி 4 வருஷத்துக்கு முன்னாடி சோமுவோட வயது வந்து 3ஆல வகுப்படுற எண்ணா தான் இருக்கும். 4 வருஷத்துக்கு முன்னாடி ராமுவோட வயசு வந்து வகுப்படுற எண்ணா தான் இருக்கும். அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் சோமுவோட வயசு வந்து 5ஆல வகுப்படுற எண்ணா தான் இருக்கும். ராமுவோட வயசு வந்து 6ஆல வகுப்படுற எண்ணா தான் இருக்கும். சரி, ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ல இருந்து போற மெத்தடை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் ஆப்ஷனும் செட் பண்ணணும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பிரசன்ட் ஏஜ் ஆஃப் சோமு, சோமுவின் தற்போதைய வயது என்ன? ஸோ இது நாளையுமே வந்து சோமுவோட தற்போதைய வயது நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? ஸோ அப்போ 4 வருஷத்துக்கு இப்போ வயசு வந்து 16 இருந்ததுன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வயசு 12 இருந்திருக்கும், 4 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட வயசு 20 இருந்திருக்கும். 20 வந்து பிரசன்ட் ஏஜ் ஆஃப் சோமுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி 16 இருந்திருக்கும், 4க்கு அப்புறம் 24 இருந்திருக்கும். பிரசன்ட் ஏஜ் ஆஃப் சோமு வந்து 28ன்னு எடுத்திருந்தீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி 24, 4 வருஷத்துக்கு அப்புறம் 32. பிரசன்ட் ஏஜ் 32ன்னு எடுத்திருந்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி 28, 4 வருஷத்துக்கு அப்புறம் 36. ஸோ நமக்கு சோமுவோட வயது வந்து எதால வகுப்படணும்? 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு வந்து 3ஆலையும், 4 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வயசு வந்து 5ஆலையும் வகுப்படணும். ஓகே, ஸோ 3ஆலையும் 5ஆலையும் வகுப்படணும். ஸோ 28 வந்து 3ஆல வகுப்படுமா? எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகுமா? டிவிசிபிளா ஆகாது. ஸோ அப்போ இது ஆன்சரா இருக்க முடியாது. சரி, அடுத்து பார்ப்போம். 24 வந்து 3 டிவிசிபிள் ஆகுமா? டிவிசிபிளா தான் இருக்கும். ஸோ அப்போ இது இருக்கலாம். ஆனா 32ம் 5ஆல வகுப்படணும், ஆகுதா? வகுப்படுதா? படல, டிவிசிபிளா இல்ல. ஸோ இது ஆன்சரா இருக்க முடியாது. அடுத்து 16 வந்து 3ஆல டிவிசிபிளா இருக்கணும், ஆனா டிவிசிபிளா இருக்கா? இல்ல. ஸோ அதுப்போ இதுவும் ஆன்சர் இருக்க முடியாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி 12 வந்திருந்தா 3ஆல வகுப்படணும், 3 4. அடுத்து 4 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வயசு வந்து 5ஆல வகுப்படணும், ஸோ 20. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்க ப்ரொசீஜரலா ஈக்குவேஷன் மூலமா வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அதை விட பெட்டர் என்ன அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து போனீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா வந்துடும். ரொம்ப சிம்பிளா அங்க பார்த்தோன்னே கொஸ்டினை பார்த்தோன்னே வந்து சோமோட வயசு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சோமோட 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு வந்து 3ஓட மல்டிபிள், அண்ட் சோமோட 4 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வயசு வந்து 4ஓட மல்டிபிள் அப்படிங்கிறது பார்த்துருந்தாலே ஆன்சர் வந்திருக்கும். எஸ், பிரவீனா அண்ட் மது ரெண்டு பேரோட ஆன்சர்ஸும் கரெக்ட் தாமா. 16. எஸ், சூப்பர். புரிஞ்சுதா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் எடுக்கலாம் டைரக்டா சால்வ் பண்ணாம. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின். போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின்? எதுவும் டவுட்ஸ் இருக்கா அந்த கொஸ்டின்ல? இல்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது வந்து டைம் அண்ட் ஒர்க், இன்னும் வேற டாபிக். ஸோ இதுவும் பார்க்கலாம். A can do a piece of work in 10 days and B can do the same work in 12 days. How long will they take to finish the work if both work together?
ஏ ஆல் ஒரு வேலையை 10 நாட்களில் செய்ய முடியும், மேலும் பி ஆல் அதே வேலையை 12 நாட்களில் செய்ய முடியும் எனில் இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையை முடிக்க அவர்களுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? ஓகே, ஸோ டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல பேசிக்கா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு முழு வேலையை முடிக்கிறதுக்கு 12 நாளா 10 நாள், ஏ வந்து 10 நாள் எடுத்துக்கிறாரு, பி வந்து 12 நாள் எடுத்துக்கிறாரு. சாரி. ஏ வந்து ஒரு முழு வேலையை முடிக்கிறதுக்கு 10 நாள், சாரி டஸ்ட் அலர்ஜி, எனக்கு டஸ்ட் போட்டுச்சு. ஒரு கம்ப்ளீட் வேலையை முடிக்கிறதுக்கு வந்து ஒருத்தர் ஒரு சம் நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்தாரு அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு 10 டேஸ் ஆகுது அப்படின்னா அவரோட ஒரு நாள் வேலை 1 டேஸ் ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/10 இருக்கு. 10ல ஒரு பகுதி வேலையை ஒரு நாள் முடிச்சிருப்பார். ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியா முடிச்சானா 10 நாள்ல 1/10 1/10 1/10ன்னு 10 தடவை கூட்டினீங்க அப்படின்னா 1 முடிஞ்சிருக்கும். ஓகே, ஒருத்தர் வந்து 12 நாள் ஒரு வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா அவரோட 1 டேஸ் ஒர்க் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/12 இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ரிவர்ஸ்லயும் வரும். ரிவர்ஸ்ல எப்படி? ஸோ கொஸ்டின்ல வந்து ஒருத்தரோட ஒரு நாள் வேலை வந்து ஒரு நாள்ல வந்து அவர் 10ல ஒரு பங்கு வேலையை முடிக்கிறாரு, 1/10 பார்ட் ஆஃப் தி டோட்டல் ஒர்க்கை ஒரு நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னா ஸோ அப்போ அவர் எவ்வளவு நாள்ல மொத்த வேலையை முடிப்பாரு? இதோட இன்வர்ஸ், இதோட ரெசிப்ரோக்கல், இதோட தலைகீழ் 10 நாள்ல மொத்த வேலையை முடிச்சிருப்பாரு. இன்னொருத்தர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 12ல ஒரு பகுதி வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா அவர் மொத்த வேலையை எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 நாள்ல முடிச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ இந்த இடம் தான் வந்து டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக். இது ரெண்டும் வந்து இன்வர்ஸ் டு ஈச் அதர். நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஒர்க், ஒரு வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது வந்து எதுக்கு தலைகிழி? எதுக்கு தலைகிழி? அவரோட ஒரு நாள் வேலைக்கு பகுதிக்கான தலைகிழி. சரியா? ஸோ அப்போ ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பியோட 1 டேஸ் ஒர்க் என்ன வரும் மற்றும் பியோட ஒரு நாள் வேலை எவ்வளவு? ஸோ ஏ வந்து 10ல ஒரு பகுதி முடிச்சிருப்பாரு, பி வந்து 12ல ஒரு பகுதி முடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 1/10 + 1/12 ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு வேலையா 1 டேஸ் ஒர்க். ஏ அண்ட் பிஸ் 1 டே ஒர்க். ஓகே, ஸோ அப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 10க்கும் 12க்கும் எல்சிஎம் வந்து 60. ஸோ 60ல எத்தனை 10 இருக்கு? 6 10 இருக்கு. 60ல எத்தனை 12 இருக்கு? 5 12 இருக்கு. ஸோ 11/60. ஸோ அப்போ ஏ அண்ட் பி ரெண்டு பேரோட ஒரு நாள் வேலை வந்து எவ்வளவு முடிச்சிருப்பாங்க அப்படின்னா 60ல 11 பகுதியை முடிச்சிருப்பாங்க. ஸோ மொத்தம் எத்தனை நாள் எடுத்திருப்பாங்க? நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன சொல்லியிருந்தோம்? ரெண்டும் தலைகீழின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ 60/11 நாட்கள் எடுத்திருப்பாங்க. 60/11 எடுத்திருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இது வந்து யூஸ்வலா வந்து 1 டேஸ் ஒர்க்கை வச்சு நம்ம சால்வ் பண்ற விதம். ஸோ இப்படிதான் சால்வ் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி சால்வ் பண்ணல. ஸோ இது வந்து கான்செப்ஷன். ஏன் வந்து 1/10 + 1/12 ஆட் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன். ஏன்னா 1 டேஸ் ஒர்க், இவர் ஒரு நாள்ல எவ்வளவு பகுதி, இவர் எவ்வளவு நாள்ல ஒரு நாள்ல எவ்வளவு பகுதி முடிப்பாரு. ஸோ அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு பகுதியை முடிப்பாங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்க எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனாலதான் இந்த எக்ஸ்பிளனேஷன். சிம்பிளா எல்சிஎம் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது ஏ பி, ஏ வந்து எத்தனை நாள்? 10 டேஸ் அண்ட் பி வந்து 12 டேஸ். 10 and 12 எல்சிஎம் என்ன? 60. ஸோ அப்போ இந்த 60 யூனிட்ஸ் தான் வந்து மொத்த வேலை, டோட்டல் ஒர்க். மொத்த வேலை வந்து 60 யூனிட் தான். ஸோ அந்த 60 யூனிட்டை ஏ வந்து 10 நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு முடிச்சிருப்பாரு? 60/10 6 யூனிட்ஸ் முடிச்சிருப்பாரு.
ஒரு நாளைக்கு. பி அந்த 60 யூனிட்ஸ் முடிக்கிறதுக்கு 12 இருக்காரு அப்படின்னா அப்போ ஒரு நாளைக்கு 5 60/12. ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருந்தாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 11 யூனிட்ஸ் முடிப்பாங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து 100 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை முடிக்கணும். ஒரு நாளைக்கு வந்து நீங்க 10 யூனிட்டை முடிச்சிருப்பீங்க. ஓகே, ஒரு நாளைக்கு வந்து 10 யூனிட்ஸ் முடிச்சிருப்பீங்க. அப்போ 100 யூனிட்ஸ் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 100/10 நாட்கள் எடுக்கும். ஸோ 100ங்கிறது என்னது? டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை கீழே என்ன பண்ணணும்? 1 days ஒர்க்கை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? நம்பர் ஆஃப் டேஸ் கிடைச்சிடும். ஸோ அது இந்த கொஸ்டின்ல மொத்த வேலை வந்து எவ்வளோ? வேலையோட அளவு 60 யூனிட்ஸ். ஒரு நாள்ல எவ்வளவு முடிக்க முடியும்? 11 முடிக்க முடியும். ஸோ அப்போ 60/11 நாட்கள். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட்ல தான் வந்து எக்ஸாம்ல சால்வ் பண்ணணும். ஸோ அந்த மெத்தட் வேண்டாம். ஸோ அது வந்து ஏன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அது ஏன்னா ரெண்டோட கால்குலேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒண்ணுதான். அங்க அந்த கேஸ்ல இருக்க அந்த ஃபிராக்ஷனை மட்டும், பின்னத்தை மட்டும் நம்ம இங்க வந்து அவாய்ட் பண்றோம் இந்த எல்சிஎம் மெத்தட்ல. மற்றபடி வந்து கால்குலேஷன் எல்லாமே சேம், எக்ஸாக்ட் சேம் கால்குலேஷன். ஆனா புரிதல் வந்து இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகேவா, புரிஞ்சுதா? எதுவும் டவுட்ஸ் இருக்கு அந்த கொஸ்டின்ல? ஹலோ, போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நிறைய பேர் டைப் பண்றீங்க, இதுதான் வெயிட் பண்றேன். So what is 11/60 days we are taking denominator, so we can say answer is 60 days. Sorry, I couldn't get you, Nazim. Let me come back to you. Karthik sir, what is 11/60? 11/60 is a part of work completed by both A and B in a single day. ஒரு நாள்ல A மற்றும் B வந்து எவ்வளோ பார்ட் ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் 11/60. ஸோ அப்போ அதோட இன்வர்ஸ் தான் வந்து என்னவா இருக்கும்? நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை A and B to complete the whole ஒர்க்கா இருக்கும். ஸோ அப்போ 11/60 ஓட இன்வர்ஸ் என்னது? 60/11. எஸ், ஃபார் 1 day, Karthik. பார்ட் ஆஃப் ஒர்க், சிம்பிளா ஃபார் 1 day இல்ல, பார்ட் ஆஃப் ஒர்க் டன் பை போத் A and B in a single day. Naseem, days we are taking the denominator, so we can say answer is 60. Days we are taking denominator. Where did we do that actually? Meenakshi, the answer is neither 5.5 nor 6 days. It is 5/11 days. 60 divided by 11 பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 11 5 times 55. The remainder would be 5. So அப்போ 5/11 days தான் answer. Neither 5 nor 6. It is in between 5 and 6. Nazim, I don't get you. One work 12 days. One work 10 days. Final answer is 11 work by 60 days. So answer is 60 days. Can we take like this? I think you have misunderstood the total question. What we are discussing is when some person completes a whole work in 10 days, it means that he is doing 1/10 part of the total work in a single day. That is what we have clearly said here. If A can complete the whole work in 10 days, it means that he is completing 1/10 part of the work in a single day. So 1/10 is actually here part of the work done in a single day. Okay, so one work divided by 12 days கிடையாது. That is 1/10 part of the work. Nazim, புரிஞ்சுதா? அது one work divided by 12 days கிடையாது. ஓகே, ஸோ B வந்து 12 daysல முடிக்க முடியுது அப்படின்னா அவங்க ஒரு நாள்ல எவ்வளோ பார்ட் ஆஃப் தி ஒர்க்கை முடிச்சிருக்க முடியும் அப்படின்னா 1/12 part of the work B can complete in a single day. So if we add 1 day's work of A and B, we will be able to find the part of work completed by both A and B in a single day. That's what we have found here as 11/60, right?
Okay, so we have already, as discussed earlier, the number of days taken to complete the whole work and 1 day's work of a person is in reciprocal to each other, right? So what we have found here is we have found 1 day's work of both A and B. So the inverse of which is the total number of days taken to complete the whole work. That is 60 by 11 days, right? Nazim, are you clear? Thank you. Okay. ஸோ இன்னும் ஒரு 4-5 கொஸ்டின் வச்சுருந்தோம், ஒரு 2-3 டாபிக் எக்ஸ்ட்ரா. ஸோ ஆனால் அந்த டைம் 8:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ லெட் அஸ் meet back in the sessions. Hopefully everyone will get enrolled, I hope. பார்ப்போம். ஒரு சில கொஸ்டின்ஸ் வச்சுருந்தோம். ஸோ அது சால்வ் பண்ண டைம் இல்லை. 1 hour தான் வந்து நம்ம டெமோ பிளான் பண்ணியிருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து அகெயின் வந்து சேம் எங்கே டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் டிஸ்கஸ் பண்ணோம், செஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அங்கே பார்ப்போம். ஸோ இதுக்கு மேலே வந்து ஏதாவது என்கொயரிஸ் இருந்தது, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தது செஷன்ஸ் பற்றி, கிளாஸஸ் பற்றி, இல்லை ஷெடியூல்ஸ் பற்றி, how will we take forward this அப்படிங்கிறத பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த நம்பர்ஸ்க்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வெப்சைட்லேயே வந்து அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயே த்ரூ இமெயில்ஸ் ஆர் த்ரூ ஃபோன்ஸ் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதோட வந்து செஷன் முடிச்சுக்கலாம். நம்ம வந்து இதில் மீட் பண்ணுவோம். கிளாஸில் என்ரோல் ஆனீங்க அப்படின்னா அங்கே மீட் பண்ணலாம். ஸோ வீக்லி கிளாஸ் ஷெடியூல்ஸ் கொடுப்பீங்களா? ஆமாம், எவ்ரி வீக் வந்து வீக்கோட செஷன் ஸ்டார்ட் உங்களுக்கு 3 to 4 days. மோஸ்ட் ப்ராப்ளி வந்து இது இன்னும் நோட்டிஃபிகேஷன் நெருங்கிட்டதுனால வந்து ஒரு 5 to 6 days கூட இருக்கலாம். ஒரு வீக் 5 to 6 செஷன்ஸ் இருக்கலாம். அந்த வீக்கோட ஷெடியூல் வந்து உங்களுக்கு வீக்கோட ஸ்டார்டிங்லேயே வந்துடும். எங்கள்கிட்ட எப்படி கேட்குறாங்களோ அதே ஸ்டாஃப்ஸ்ட்டை கேட்குறாங்களோ அதே மாதிரி கேட்டோட உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ வீக்லி ஷெடியூல்ஸ் வந்துடும். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இங்கே கிளாரிஃபை பண்ற மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. Okay, so this is the last demo as said by Academy in the chat. இதுதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டெமோ. ஸோ இதுக்கு மேலே வந்து செஷன் வந்து 3rd ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ ஆப்வியஸாக வந்து செஷன் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் 3rd செஷன் ஸ்டார்ட் ஆகும். என்ரோல் ஆறதா இருந்தால் ஆயிக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? எஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடுவோம், பண்ணாமல் இருக்க மாட்டோம். What are the questions you are teaching in session that is enough for exam? Yes, obviously that is enough. We'll be taking you through the topic, throughout the topic. So adula irundhu veliya pogaadu most probably. They are not replying through WhatsApp. Sorry for that. Actually, they are a bit busy in this demo process. That would have been the reason. So hopefully they'll be replying by tomorrow, from tomorrow onwards. Thank you. Ranjida, 1 and 2 question and answer வேணும் சென்ட் பண்ணுங்கன்னா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிடுங்க. ஓகேம்மா, லெட் மீ ஆஸ்க். அப்படியே வந்து இங்கே காண்டாக்ட் பண்ணுங்க, அகாடமி காண்டாக்ட் பண்ணுங்க இந்த நம்பரில். அதே பி சென்டிங். இன்னைக்கு 5 டாபிக்ஸ் நடத்துனீங்க. இன்னும் இம்பார்ட்டன்ட் இல்லை, இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து நமக்கு பிரேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் பிரேக்கப் இதோட அந்த 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட்ல வரும். ஸோ அதில் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கொஸ்டின்ஸ்லையும் எல்லா டாபிக்ஸ்லேருந்து வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து டச் பண்ணிடுவாங்க. ஸோ எதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் இல்லாத டாபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஆப்வியஸா. எவ்ரி மார்க் மேட்டர்ஸ் இல்லையா? ஸோ எல்லா டாபிக்குமே வந்து அப்படிதான். ஸோ ஓகே, ஸோ we have received a clarification from TNPS Academy for Revati. ஓகே, ஸோ எல்லா டாபிக்ஸும் இம்பார்ட்டன்ட் தான்மா. அதனால வந்து இல்லை, எல்லா டாபிக்ஸும் நடத்துவோம். எதுக்குமே வந்து இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் அதனால இதை நிறைய நேரம் நடத்துறோம், இதை வந்து விட்டுருவோம் அப்படின்லாம் கிடையாது. ஆப்வியஸா வந்து we'll be stressing on those important topics and important questions, but we're giving equal importance to every single topic. This is a kind of learning process and not a studying process. So hopefully you better change from studying to learning phase. Learning phase. Okay. Okay, வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகேமா, ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். நல்லா போடுங்க.
செஷனில் என்ரோல் ஆனாலும் சரி ஆகணும்னாலும் சரி, ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க, கன்சிஸ்டண்டாக படிங்க. எவ்ரிடே வந்து ஒரு டார்கெட்ஸை செட் பண்ணி படிங்க. ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்து இந்த அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணி சர்வீஸ் வாங்கிடுவீங்க. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். செஷன் மைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.